ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 24. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே பழைய வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். 20, 21, 22, 23 அண்ட் நவ் 24. ஸோ எல்லா வீடியோஸும் ரெகுலராக பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ரெகுலராக பார்த்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து சிலபஸ் முடிச்சுட்டு இருப்பீங்க, பட் ரெகுலராக சால்வ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக எக்ஸாமுக்கோ இல்லை எக்ஸாம் முன்னாடி ஒரு 2 செட்டு மட்டும் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பீடு வந்து லேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸும் அதிகமாக பண்ணணும். ஸோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய வந்து ரீசனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் இதில் நீங்கள் டைம் சேவ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மேக்ஸுக்கு அதிகப்படியான டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸுக்கு 20 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகும். பிகாஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ 25 மினிட்ஸ் கூட ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ இதை நீங்கள் வந்து இந்த 20 கொஷின் நீங்கள் ஒரு 12 மினிட்ஸ் சால்வ் பண்ணிங்கன்னா இதில் வர ஒரு 8 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதில் போட்டு டேலி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் இதை ஸ்பீடாக எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா யூ கெட் எக்ஸ்ட்ரா 8 or 6 மினிட் தட் வில் ஹெல்ப் யூ டு கெட் மார்க் இன் மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். பிகாஸ் ரீசனிங் நம்ம ஸ்பீடாக முடிக்கும் போது நம்மளுக்கு மேக்ஸுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். எக்ஸாமுக்கு இன்னும் ஹார்ட்லி 1 மந்த் கூட இல்லை. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் we going to solve the questions. Yeah. So first question என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? ஓகே. ஸோ வீடியோஸ் அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு என்னன்னா, இப்போ இதுதான் வந்து அந்த ஸ்கொயர்னு வச்சுங்க. இதை வந்து 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த இமேஜ் வந்து இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு வந்து மிரர் இமேஜாக இருக்கும். ஓகேங்களா? தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிரர் இமேஜாக இருக்கும். அதேமாதிரி இதுக்கு இது மிரர் இமேஜாக இருக்கும். தட் இஸ் த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே இந்த டயக்ராம் எடுத்துங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி ஒரு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி பெண்டாகி இப்படி வருது. ஸோ அப்போ இப்படி வந்து இப்படி போகுதுல, அப்போ நம்மளுக்கு இந்த டைம் வந்து இப்படி போகணும். ஸோ அப்படி வந்து 2 சைடும் வந்து இப்படி திரும்புகிற மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது, யூனிக் டைரக்ஷன் இருக்குது. அப்போ வந்து இந்த 4th ஆப்ஷன் தப்பு தான். இதில் வெறுமனே 2 படம் தான் இருக்குது, இதுவும் தப்பு தான். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட் ஆப்ஷன்லையும் ஆன்சர் இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது கீழே வந்து 2த்துலையும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மேலே போனோம். ஸோ மேலே பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன், கீழே இருக்கிற இமேஜ் வந்து மேலே இருக்கிற இமேஜுக்கு வந்து மிரர் இமேஜாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த கீழே இருக்குது, இப்போ நம்ம இங்கே இந்த மேலே பார்க்கும்போது எனக்கு மேலே போயிட்டு இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் கரெக்டாக இருக்குது. வேற இங்கே தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள், இந்த இமேஜ் இருக்கிற மாதிரி அப்படியே இங்கே திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி மிரர் இமேஜ் எப்படி திருப்பியும் அதே மாதிரி இருக்க முடியும்? அதுக்கு ஆப்போசிட்டாக தானே இருக்க முடியும். அப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் தப்பு தான். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஷின். பட் இதுலேயும் தப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க. பிகாஸ் அதில் வந்து என்னன்னா என்ன சொல்கிறது, இந்த 2 ஆப்ஷனில் கண்டிப்பாக குழம்பி தப்பு பண்ணுறவங்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். மற்றபடி அதில் வேறு ஒன்றும் கிடையாது. நவ் இந்த கொஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? செகண்ட் கொஷின். ஸோ XEKPக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 25, 19 and 14 கோட் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் சம் லாஜிக் பிஹைண்ட் தட். என்னவா இருக்க முடியும்? ஸோ எக்ஸுக்கும் 6க்கும் என்ன லாஜிக் இருக்கும் ஃபைட்டர்ஸ்? நம்மளுக்கு தெரியும் எக்ஸுக்கு ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு ஏபிசிடி அந்த லெட்டரில் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஆப்போசிட் வந்து சின்னு தெரியும். அப்போ சி வந்து நம்மளுக்கு நம்பர் 3ன்னு தெரியும். அப்போ +3 பண்ணால் நம்மளுக்கு 6 வருது. அப்போ ஈக்கும் 25க்கும் லாஜிக் இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம். ஈக்கு ஆப்போசிட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரியும்? என்னப்பா இருக்குது? வி இருக்குது. ஸோ அப்போ வி வந்து 22ன்னு தெரியும். ஸோ +3 பண்ணோம். பிகாஸ் லாஸ்ட்டாக நம்ம +3 தான் பண்ணோம். ஸோ அப்படி +3 பண்ணால் நமக்கு 25 வருது. அப்போ 25 கொடுத்துருக்காங்களா? 25 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சேம் வே கேக்கு அப்ளை பண்ணுவோம். கேக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா பியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16. ஸோ +3 பண்ணால் நமக்கு 19 வரணும். ஸோ 19 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக கொஷனுக்கு அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ கொஷின் என்ன, நம்மளுக்கு Q இருக்குது, C இருக்குது, J இருக்குது, R. இதோட ஆப்போசிட் லெட்டர்ஸ்லாம் என்னன்னு பாருங்கள். நம்மளுக்கு J இருக்குது, Cக்கு ஆப்போசிட் வந்து X இருக்குது, அண்ட் Jக்கு ஆப்போசிட் வந்து Q அகெயின், அண்ட் Rக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு I. ஓகேங்களா? ஸோ இதோட நம்பர்ஸ் வந்து போடணும். இப்போ நம்ம ஸோ ஜேயோட நம்பர் வந்து 10. ஸோ +3 பண்ணால் நமக்கு 13 வரும். ஸோ 13 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸ்டில் நம்ம வந்து செக் பண்ணுறது நல்லது தானே. ஸோ சிக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் விச் இஸ் 24. ஸோ 24ன்னு நம்மளுக்கு தெரியும். தென் அதுக்கப்புறம் அது கூட நம்ம என்ன பண்ணுவோம், +3 பண்ணுவோமா? +3 பண்ணால் நம்மளுக்கு 27. ஸோ 27. ஸோ இதுவெல்லாம் போதும்பா.
இதுக்கு மேலேயும் நீங்கள் இன்னும் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எக்ஸாம் அல்ல, இப்போ நான் சால்வ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பட் நீங்கள் நான் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ண போயிட்டு அப்போ எக்ஸாம் வழியே இதே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ரெண்டுத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். பிகாஸ் நம்மளுக்கு ஒன்றே போதும் ஆக்சுவலி. ஏன்னா 13 வந்து ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது, மற்ற எதுலையுமே 13 இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும்ல, மேபி தப்பாக இருக்கலாம். ஸோ 13 பதிலாக இங்கே 14 வந்துருக்கு, போய் நம்ம 13 தப்பாக போட்டால் நம்மளுக்கு ஒரு மார்க் இங்கே போயிடும். அதனால தான் செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு கேரண்டி கிடைச்சிரும். அதனால தான் செகண்ட் லெட்டரோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் தேர்ட் லெட்டர்லாம் போனீங்கன்னா டைம் வேஸ்ட். ஓகேங்களா? இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப கை கொடுக்கும் டைம் சேவ் பண்ணுறதுக்கு. தென் தேர்ட் கொஷின், இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஓகே, ஸோ 7 பீப்புள்னு சொல்கிறாங்களா? யா, 7 people EFGHKLM ஆர் சிட்டிங் இன் யூரோ ஃபேஸிங் நார்த், நெசர்லி நாட் இன் த சேம் ஆர்டர். ஓகே, தென் நோ ஒன் சிட் லெஃப்ட் ஆஃப் இ, அதாவது ஈக்கு லெஃப்ட் சைடில் யாருமே இல்லைன்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 7 பீப்புள்னு சொல்லிட்டாங்களே, அப்போது 1 2 3 4 5 6 7 பிரிச்சுக்கிறேன். இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இதுவெல்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் நோ ஒன் சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் இ, ஸோ ஈக்கு லெஃப்ட் சைடில் யாருமே இல்லை. ஓகேங்களா? தென் ஒன்லி 4 people சிட் பிட்வீன் இ அண்ட் ஜி, ஈக்கும் ஜிக்கும் நடுவில் 4 பேர். ஓகேங்களா? 1 2 3 4 people நடுவில் வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஒன்லி 3 people சிட் டு த ரைட் ஆஃப் எஃப், அதாவது எஃப்க்கு ரைட் சைடில் 3 பேர் தான் வராங்களாம். அப்போ இங்கே எஃப் போடலாமா? ஸோ இங்கே எஃப் போட்டால் 1 2 3 3 பேர் வந்து எஃப்க்கு ரைட் சைடில் வர மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், எல் இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எம். ஸோ அப்போ 2 பேரும் ஒன்றா வரணும். அதாவது எல் இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எம். ஸோ எல் எம்மும் ஒன்றா வர மாதிரி எங்கே இருக்குது? இந்த 2 கேப் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே எல், இங்கே எம். ஓகேங்களா? தென் கே இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் எஃப். ஸோ கே வந்து நாட் இமிடியேட் நெய்பர், அப்போனா கே இங்கே வராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே தான் கே போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே கே வராதுன்னா இங்கே என்ன லெட்ரு ரிமைனிங் இருக்கோ அதுதான் நம்ம இங்கே போட்டாகணும். ஸோ என்ன லெட்டர்ப்பா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது? ரிமைனிங் நம்மளுக்கு வந்து எஃப்எம் போட்டாச்சு, எஃப் போட்டாச்சு. தென் எல் இருக்கா? எல்லும் போட்டாச்சு, எம்மும் போட்டாச்சு, ஜி போட்டாச்சு, கே இருக்கா? ஃபைட்டஸ் கே இங்கே போட்டோம். வேறு என்ன லெட்டர் இருக்குன்ட்டு எனக்கே ஒன்றும் புரியலையே. இ போட்டாச்சு, எஃப் போட்டாச்சு, ஜியும் போட்டாச்சு, ஹெச்ப்பா, சாரி, யா ஹெச். ஓகே, லீவ் இட். தென் நம்மளுக்கு இப்போ என்னப்பா கொஸ்டின், வாட் இஸ் த ரைட் மோஸ்ட் எண்ட் ஆஃப் த லைன்? ஸோ ரைட் மோஸ்ட் எண்ட் ஆஃப் த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கே இருக்காரு. ஸோ அப்போ கே எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். நவ் ஐம் கோயிங் டு சால்வ் ஃபார் தமிழில் கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7, ஸோ 7 பீப்புள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7 பேருக்கு நான் 7 ஸ்லாட்டு போட்டேன். தென் இதை லெஃப்ட்டு, இதை ரைட்டுன்னு நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? யா, தென் இதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஈக்கு இடதுபுறத்தில் யாரும் உட்காரவில்லை. அப்போனா ஈக்கு லெஃப்ட் சைடில் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போனா லெஃப்ட் மோஸ்ட் எண்டில் தான் ஈ வராரு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஈக்கும் ஜிக்கும் இடையே 4 பேர் மட்டுமே உள்ளார். அப்போனா ஜி இங்கே போடலாமா ஃபைட்டர்ஸ்? ஏன்னா 1 2 3 4 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கும் ஜிக்கும் இடையில இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள், எஃப்க்கு வலதுபுறத்தில் 3 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். அதாவது எஃப்க்கு வலதுபுறத்தில் 1 2 3 3 பேர் மட்டும் இருக்கிறாங்க. அதையும் நம்ம போட்டோம். பிகாஸ் எஃப்க்கு ரைட் சைடு இதுதான். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிடிஸ், எல் வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளார். எல் வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு உடனடியாக இடதுபுறம்னா இந்த டைரக்ஷன். அப்போ இந்த 2 பேரும் ஒன்றா வர மாதிரி பாருங்கள். எனக்கு இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே போட்டுறேன். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கே என்பவர் எஃப்க்கு உடனடியாக அருகில் இல்லை. அதாவது கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே தான் கே போட்டாகணும். ரிமைனிங் ஹெச் இங்கே தான் இருக்குது, அது இங்கே தான் போட்டாகணும். தென் கோட்டின் வலது முனையில் அமர்ந்திருப்பவர் யார்? வலது முனைனா இதுதான். ஸோ கோட்டில் ரைட் எண்டில் வலது முனையில் இருக்கிறது கே தான் இருக்கார். ஸோ அப்படி கே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? யா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 4th கொஸ்டின். ஓகே, இதில் என்ன ஃபைட்டஸ் பண்ணுறாங்க? டிவைட் சிம்பிளையும் இன்ட்டு சிம்பிளையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ இப்போ 27 இருக்குது, மைனஸுக்கு ப்ளஸ் போட சொல்கிறாங்க. 6 டிவைடுக்கு இன்ட்டு போடுறோம். ஸோ 4, தென் ப்ளஸுக்கு மைனஸு 24, இன்ட்டுக்கு டிவைடு.
ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு 8 வருது, இதை மல்டிப்ளை பண்ணால் 24 வருது. ஸோ இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 16 வந்துடும். ஸோ அப்போ இந்த 16 இந்த 27ஓட ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணால் இது ஒரு 3 1 43 வருதுப்பா. ஸோ 43 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைடர்ஸ்? மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? யா. ஸோ ஃபைடர்ஸ் இங்கே நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது எனக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் தான் போகிறாங்கன்ட்டு. பிகாஸ் +1 +1 +1 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சேம் வே நான் மேலேருந்து பார்க்குறேன், -1 பண்ணுறாங்க, -1. ஸோ ஆல்டர்னேட்டிவ் நம்பரில் தான் கொஷின் மார்க் இருக்குது. அப்போ 886லேருந்து -1 பண்ணால் 885. ஸோ இப்போ 885 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? இந்த 6th கொஷின் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, அதாவது செலக்ட் ஆப்ஷன் ஃபிகர் given in the embedded part in the option, ஸோ ரொட்டேஷன் நாட் அலோடு. ஓகேங்களா? அதாவது இந்த இமேஜை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணாமல் அப்படியே வந்து இந்த 4 ஆப்ஷனில் பொருத்தி பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸாக்டாக இந்த டயக்ராம் வந்து எந்த ஆப்ஷனில் பொருந்துது அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஃபைட்டர்ஸ் எந்த ஆப்ஷனில் பொருந்துன்ட்டு. எனக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே பொருந்துதுன்னு நினைக்கிறேன். எப்படி பிரவீன் தானே கேட்குறீங்க? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே வருதா, அது வந்து இங்கே டேர்ன் ஆகுது, தென் இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்படியும் திரும்புது, தென் திருப்பியும் நேராகவும் போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எக்ஸாக்டாக இந்த பார்ட்டு பாருங்கள், கரெக்டாக வந்து இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் ஃபைட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு கரெக்டு. தென் நீங்கள் இதுலேயும் பாருங்கள், இந்த செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளுக்கு லெஃப்ட் சைடில் லைன் போகணும், இது லைனே போகல. இங்கே வேற லைன் போயிருக்கு, பட் நம்மளுக்கு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, அதனால் இதுவும் தப்பு தான். தென் இதுக்கப்புறம் பாருங்கள், சர்க்கிள்லேருந்து நம்மளுக்கு லெஃப்ட்டில் லைனே போகல, இப்போ இதுவும் தப்பு தான். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் 1 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. நவ் வி சால்வ் த கொஷின் நம்பர் 7. சூப்பர். இதில் என்ன ஃபைடர்ஸ் பண்ணுறாங்க, n-லேருந்து Q வந்திருக்கு. ஸோ n-லேருந்து Qக்கு என்ன பண்ணலாம், +3 பண்ணலாம், கரெக்டாக? ஸோ இப்போ அதேமாதிரி Z-லேருந்து C-க்கு +3 தான். ஸோ நம்மளுக்கு I இருக்குது, I-லேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 12 வரும். பிகாஸ் L தான் வந்து I, அப்போது L தான் எல்லா ஆப்ஷனும் இருக்கா? ஓகே. தென் செகண்ட் லெட்டர் பார்த்தலாம், ஏலேருந்து C வந்திருக்கு, +2 பண்ணுறோம். ஸோ ஐலேருந்து கேக்கு +2 தான். தென் அதே மாதிரி ஓலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு Q வரணும். அப்போ செகண்ட் லெட்டர் Q வரணும்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடலாம், பிகாஸ் தேர்டில் 4th தான் இருக்குது. தென் தேர்ட் லெட்டர் செக் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். தேர்ட் லெட்டர் நம்மளுக்கு விலேருந்து ஒய் வந்திருக்கு. ஸோ வந்து +3 பண்ணுறோம். அதே மாதிரி H-லேருந்து கேக்கு +3 தான். ஸோ Q-லேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு Q வந்து 17. ஸோ +3 பண்ணால் 20 வரும். 20 இஸ் நத்திங் பட் T. ஸோ அப்போ மூணாவது லெட்டர் T வர மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. நவ் we have to move to the 8th question, which is a blood related question. ஓகேங்களா? ஸோ how P is related to T அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்தவரை நீங்கள் என்ன பார்க்கணும், மெயினாக இந்த A+B இருக்குல்ல, இதில் A to B கரெக்டாக இருக்கா அது மட்டும் செக் பண்ணிக்கணும். பிகாஸ் சம் கொஸ்டினில் வந்து B to A கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் வந்து உல்ட்டாவாக வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, மற்றபடி இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வீடியோஸ் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை அப்ளை பண்ணி தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அப்போனா டாட்டர். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் சிம்பிள் வந்து டாட்டர்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து ஸோ P இஸ் த டாட்டர் ஆஃப் Q. ஓகேங்களா? தென் டிவைட் சிம்பிள் இருக்குது, டிவைட் சிம்பிள்னா ஃபாதர், தந்தை. அப்போ திருப்பியும் Q இஸ் த ஃபாதர் ஆஃப் R. தென் மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் சிம்பிள் வந்து பிரதர். ஸோ R இஸ் த பிரதர் ஆஃப் S. தென் S இன்ட்டு சிம்பிள் வந்து ஒய்ஃப். ஸோ S இஸ் த ஒய்ஃப் ஆஃப் T. ஸோ T இஸ் த மேல் கேரக்டர். ஹவு P இஸ் ரிலேட்டட் டு T. ஓகேங்களா? அதாவது P என்பது T-உடன் எவ்வாறு தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம T-லேருந்து பார்த்தா மனைவியோட சகோதரி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய்ஃப்ஸ் சிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு வந்து 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? யா. ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும் ஃபைட்டர்ஸ், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு டிலேருந்து பி வந்திருக்கு. ஸோ டிலேருந்து பிக்கு என்னப்பா பண்ணுறாங்க, -2. தென் Q-லேருந்து N-க்கு சம்திங் விஸ் டிஃப்ரெண்ட் -3 பண்ணுறாங்க. தென் G-லேருந்து டிக்கு -3 தான் பண்ணுறாங்க. ஸோ H-லேருந்து E-க்கு -3 தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ், பிகாஸ் டிலேருந்து
பிக்கு வெறுமனே -2 தான் பண்ணியிருக்காங்க, மற்ற ஆப்ஷன் எல்லாமே -3 பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ ஐ செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆஸ் ஏ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷின். ஓகேங்களா, சூப்பர். தென் வி ஹவ் டு மூவ் டு த 10th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? ஸோ நம்மளுக்கு பாருங்கள், 2 சைடு வந்து நம்மளுக்கு சேமாக இருக்குது. அப்போனா கண்டிப்பாக இந்த தேர்டு சைடு வந்து 100% வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா, அப்போ 12ம் 9ம் ஆப்போசிட் சைட்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்குது என்ன, 12ஓட ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக 9 தான். ஸோ அப்போ 9 வர மாதிரி பாருங்கள், ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எனக்கு 3 செகண்ட் போதும். ஓகேங்களா, வேறு எதுவுமே தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்மளுக்கு 11th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஸோ நம்மளுக்கு 5th இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக 2nd to 3rd அந்தமாதிரி 4th to 5th கூட பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லை லைனாக பார்க்க தந்தாலும் பார்க்கலாம். நம்ம லாஜிக் இப்படி போவோம், 2ndலேருந்து 3rd, 4thலேருந்து 5th அந்த லாஜிக் படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டாட் வந்து அப்படியே கடைசியாக போயிருக்கு, பி வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ சேமே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பி ஃபஸ்ட்டு வரணும், டாட் லாஸ்ட் வரணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு வந்து 4th ஆப்ஷன் இருக்குது. இதில் கிடையாது, இதுவும் கிடையாது, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, தென்னு அப்படியே நம்ம மேலே பார்த்துடலாம். ஜேவும் ஹெச்சும் உல்ட்டா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த சேமே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஜே போடுறோம், இங்கே ஹெச் போடுறோம். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் இருக்குது, 4th ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா, சூப்பர். தென் ஐ மூவ் டு த 12th கொஷின். ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து 20 மைனஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் 75லேருந்து 50 வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் 30 வந்து மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் 35 பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு 40 பண்ணி ஆகணும். அப்போ 85லேருந்து 40 மைனஸ் பண்ணால் வி கெட் என்னப்பா 45வா? யா, ஸோ 45 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஸோ நவ் ஐ மூவ் டு த 13th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துலாமா? ஈச் லெட்டர் இன் த வேர்ட் harmful இஸ் arranged. ஓகேங்களா, ஸோ அரேஞ்ச்டு இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பிட்வீன் த லெட்டர் விச் இஸ் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் ஒன் விச் இஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த நியூ லெட்டர் கிளஸ்டர் தோஸ் ஃபார்ம்டு. ஓகேங்களா, ஸோ harmful என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகர வரிசைப்படி அமைக்கப்படுகிறது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எழுத்து தொகுப்பில் இடது முனையிலிருந்து 3வது எழுத்திற்கும் வலது முனையில் இருந்து 3வது எழுத்திற்கும் இடையே ஆங்கில அகர வரிசையில், அதாவது ஏபிசிடியில் ஓகேங்களா, எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதிப்போம். ஸோ அப்படி எழுதும் போது நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரும், harmful வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏ இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன போடலாம், ஏக்கு அப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் போட முடியும், எஃப் போடலாமா? யா, ஸோ எஃப் போடலாம், அதுக்கப்புறம் ஹெச் போடலாம், தென் அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு எல் போடலாம், எல் போட்டு எம் போடலாம். தென் ஃபைட்டர்ஸ் we can put R and U. ஸோ 2 4 6 7 இருக்குது, 2 4 6 7 எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டில் தேர்ட், இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. ஸோ அப்படி போகும் தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட் வந்து ஹெச். ஓகேங்களா, ஸோ இடது முனையிலேருந்து 3வது, அதேமாதிரி வலது முனையிலிருந்து 3வது. ஸோ வலது முனையிலேருந்து 3வதுனா ரைட்லேருந்து 3வது எம். ஸோ இப்போ ஹெச்சுக்கும் எம்முக்கும் வந்து நீங்கள் இங்கே பார்க்கும்போது ஒரு லெட்டர் தான் இருக்கும், பட் இங்கே பார்க்கக்கூடாது, இது வந்து தப்பு. நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸில் பார்க்கணும். ஹெச் வந்து நம்மளுக்கு 18 தெரியும், அதேமாதிரி எம் வந்து நம்மளுக்கு என்னப்பா 13 எஸ் 13 தெரியும். ஸோ இப்போ 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ 2 நம்பருக்கு நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு -1 போடணும். ஸோ அப்படி டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வரும். ஸோ 5லேருந்து -1 போடுங்க, 4 கிடைக்கும். ஸோ அப்போ 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா, சூப்பர். நவ் வி சால்வ் த 14th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? யா, ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், வி. ஓகேங்களா, ஸோ வியோட கோடு மட்டும் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஈஸி, அதனால் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரெண்டுத்துலேயும் பாருங்கள் வி லைக் ட்ரீஸ்ன்னு இருக்குது. தென் இதில் பாருங்கள் ட்ரீஸ் லைக் வாட்டர். ஸோ அப்போ ட்ரீஸு லைக் 2 காமனாக இருக்கா, அப்போது காமனாக இருக்குது, நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பிவி காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். தென் எஃப்டி காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு வி எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டில் செட்டில் இருக்குது. அப்போ இதில் ரிமைனிங் இருக்குது எம்என் தான். ஸோ அப்போ அந்த எம்என் தான் வின்னு கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் ஃபைட்டர்ஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்தமாதிரி ஃபுல்லாக விஇ
அப்புறம் லைக்கு ட்ரீஸ்லாம் எழுதிக்கிட்டு கோட்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதே இல்லை. ஜஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டபிள்யூஇயோட கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துலேயும் டபிள்யூஇ வந்திருக்கான்னு பாருங்கள், வரலை. அப்போ மற்ற லெட்டர் காமனாக வந்திருக்கான் பாருங்கள், வந்திருக்கு. லைக்கும் ட்ரீயும் காமனாக வந்திருக்கு. ஸோ அதுக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிவிஎஃப்டி காமனாக இருக்குது. அதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு வி எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற கோடு ரிமைனிங் என்ன இருக்குது, எம்என் இருக்குது. அந்த எம்என்னை தூக்கி போட்டால் ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், ஸோ எப்படி டைமை சேவ் பண்ணணும் அப்படின்ற மெத்தடில் தான் நான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கொஷினுமே. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி டைரெக்டாக நீங்கள் மார்க்கை குயிக்காக எடுக்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 15th கொஷின் ஸ்லாகிசம் வென் டயக்ராம் கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ நம்மளுக்கு மேல் இருக்குது, ஃபாதர் இருக்குது, ஃபீமேல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் மேலுக்குள்ளே தான் வந்து ஃபாதர் வருவார், பிகாஸ் ஃபாதரும் ஒரு மேல் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபாதரு, இவர் வந்து மேலு. வேறஸ் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? கம்பேர்ட் டு தீஸ் மேலுக்கும் என்ன சொல்கிறது ஃபாதருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இமேஜ் வருதுன்னு பாருங்கள். ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொன்று இருக்கணும், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சர்க்கிள். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 will be right answer for question number 15. சூப்பர். நவ் we solve the 16th question. ஸோ ஃபிட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இருந்து ஹெச் வந்திருக்கு. ஸோ இருந்து ஹெச்சுக்கு +3 பண்ணுறோம், கரெக்டு தான். தென் ஓலேருந்து ஆருக்கும், ஓலேருந்து ஆருக்கு +3 பண்ணுறோமாப்பா? எஸ், +3 தான் பண்ணுறோம். ஸோ நம்ம டேரெக்டாக கொஷனுக்கு வந்துலாம். எல் இருக்குது. ஸோ எல்லேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு எல் வந்து 12. ஸோ +3 பண்ணால் 15. 15 இஸ் நத்திங் பட் ஓ. ஸோ ஓவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் ஆப்ஷன் நம்மளுக்கு வேணும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா வி கெட் ஆன்சர். ஸோ டபிள்யூலேருந்து கே வந்திருக்கு, ஜெட் வந்திருக்கு, சாரி. ஸோ டபிள்யூலேருந்து செட்டுக்கு வந்து +3 பண்ணுறோம். ஸோ இந்த சேம் பியிலேருந்து எஸ்க்கு +3 பண்ணுறோமோ செக் பண்ணிக்கிட்டே பெட்டர். ஏன் +3 தான் பண்ணியிருக்கோம். ஸோ டேரெக்டாக நம்ம டீக்கு வந்துடலாம். டீலேருந்து +3 பண்ணால் 23. ஸோ 23 நத்திங் பட் டபிள்யூ. ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் டபிள்யூ வர மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 will be right answer for question number 16. சூப்பர். நெக்ஸ்ட்டு இந்த மிஸ்ஸிங் லெட்டர் கண்டுபிடிக்கணும். இதுவும் ஈஸியாக தான் வீடியோஸ் இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் என்ன லெட்டர்ஸ் பேட்டர்ன் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் பார்க்கும்போது எனக்கு எம்எக்ஸு இஜிஎல் இந்த பேட்டர்னில் இருக்குன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் எனக்கு 5 லெட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ திருப்பியும் வந்து நான் பார்த்தீங்கன்னா எல் பக்கத்தில் திருப்பியும் பாருங்கள் எனக்கு எம் தான் வந்திருக்கு. அப்போ வந்து இங்கேயும் எம் தான் வரணும். ஸோ அப்போ இதுதான் ஃபைட்டர்ஸ் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன இ பக்கத்தில் 2 டேஷ் இருக்குது. அப்போனா நம்மளுக்கு ஜிஎல்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணும் ஆப்ஷனு. ஜிஎல்லில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? 3rd ஆப்ஷன் அண்ட் 4th ஆப்ஷன். ஸோ மிச்ச எல்லா லெட்டர் காமனாக இருக்குது. எனக்கு லாஸ்ட் 2 லெட்டர் செக் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பிகாஸ் செகண்ட் லாஸ்ட் பாருங்கள் நம்மளுக்கு ஜி இருக்குது, எக்ஸ் இருக்குது. அதை மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அது வந்து இங்கே இருக்குது. ஸோ ஜிக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பார்க்கணும், இக்கு அப்புறம் ஜிஎல் வரணும். அப்போ ஜிஎல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பாருங்கள், முடிகிற மாதிரி எனக்கு 3rd ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 will be right answer. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினை இதை விட குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு மெத்தட் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சம்டைம் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிவிட்டு பிரிச்சுட்டு சால்வ் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுடைய என்ன சொல்கிறது டைம் வந்து அதிகமாக லாஸ் பண்ணும். பட் என்ன பண்ண அல்டிமேட்டாக நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் வேணும். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் உங்களால் அப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் நீங்கள் சம்டைம்ஸ் வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த லாஜிக்காக ரிப்பீட் ஆகுது நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா அதே நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் எவ்வளோ குயிக்காக கண்டுபிடிக்க முடியுமோ அதை மாதிரி கண்டுபிடிச்சனாலும் உங்களுக்கு டைம் சேவ் தான். ஓகேங்களா? ஸோ விச் எவர் மெத்தட் இஸ் பெட்டர் ஃபார் யூ, யூ கேன் ஃபாலோ இட். ஓகேங்களா? அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த கொஷனை பொறுத்தவரை ஈஸியான கொஷின் தான். ஸோ சம் பீப்புள் வந்து சே இட் வில் பி டஃப் லைக் தட், பட் அக்கார்டிங் டு மீ இட்ஸ் நாட் அ டஃப். 18th கொஷின் போயிடலாமா? யா. ஸோ வெயிட்டர்ஸ் இதில் என்ன பண்ணுறோம், ஓலேருந்து கியூ வந்திருக்கு. ஸோ ஓலேருந்து கியூக்கு +2, தென் கியூலேருந்து எஸ்ஸுக்கு +2, தென் எஸ்லேருந்து யூக்கு +2, தென் யூலேருந்து டபிள்யூ வந்திருக்கு. ஸோ டபிள்யூ வரணும் ஆக்சுவலி. ஸோ டபிள்யூ வர மாதிரி எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, விச் இஸ் செகண்ட் அண்ட் 4th. நவ் ஐ செக் செகண்ட் லெட்டர். ஸோ செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து சிக்கு +2 தான். தென் இ வந்திருக்கு +2 தான். தென் அதுக்கப்புறம் ஜி, இந்த ஜிலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு 9, விச் இஸ் நத்திங் பட் ஐ. ஸோ அப்போது செகண்ட் லெட்டர் ஐ வர மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 will be right answer for question number 18. Now I solve the 19th question. ஓகேங்களா? ஸோ 6 people sit between சொல்லிட்டாங்க, சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 6 பேர் வர மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க வேண்டிதான். ஓகேங்களா? யா. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒன்லி 1 person sit between Q and Y when counted left of Y. ஸோ ஒய்க்கு லெஃப்ட் சைடில் கவுண்ட் பண்ணும்போது க்யூக்கும் ஒய்க்கும் நடுவில் ஒருத்தர் தான் வராரு. ஸோ அதுமாரி போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் சிட்ஸ் 3rd டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். ஓகேங்களா? ஸோ ஆருக்கு
தேர்ட் லெஃப்ட்டில் தான் ஒய் வராரு. ஸோ அதையும் நம்ம போட்டாச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர் போட்டாச்சு. தென் யூ இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஒய். யூ வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரைட்டு ஆஃப் ஒய் அதையும் போட்டோம். தென் எஸ் இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஒய். அப்போ வந்து எஸ் எங்கே போடலாம்? இங்கே தான் எஸ் போட்டோம். ரிமைனிங் வந்து நம்மளுக்கு டி தான் இருக்குது. ஸோ டி நான் போட்டுட்டேன். தென் நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் எஸ் அண்ட் டி வென் கவுண்டட் ரைட் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸுக்கு ரைட் சைடில் கவுண்ட் பண்ணுறோம் ஃபைடியர்ஸ். ரைட் சைடில் கவுண்ட் பண்ண இந்த டிரெக்ஷன் தான். அப்போ ஆரும் கியூ தான் இருக்காங்க, டிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில். அப்போ 2 people, ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன், இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். ஓகே, ஸோ சர்க்கிள் போட்டாச்சு. ஸோ 6 peopleன்னு சொல்லியிருக்காங்களே. யா என்ன சொல்கிறாங்க? கியூவின் சரி ஒய்யா ஒய்யின் இடதுபுறத்திலேருந்து எண்ணும்போது, ஒய்க்கு லெஃப்ட் சைட்லேருந்து எண்ணும்போது ஒய்க்கும் கியூக்கு நடுவில் ஒருத்தர் மட்டும் இருக்காரு. அப்போது இங்கே கியூ போட்டுக்கலாமா? பிகாஸ் ஒய்க்கு லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் ஆஃப் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க? ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஆறின் இடதுபுறத்திலிருந்து 3ஆவதாக அமர்ந்துள்ளார். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு இடதுபுறத்திலிருந்து 3ஆவது. அப்போ ஆறு இங்கே போட்டால் 1 2 3 வந்து ஒய் வர மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து 6. யா தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யின் உடனடியாக வலதுபுறத்தில் வருகிறார். யூ வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டு ரைட் ஆஃப் ஒய், அந்த ஒய்க்கு உடனடியாக இருக்கிறாரு யூ. ஸோ யூவோட பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யின் அருகில் இல்லை. அப்போ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வரதுக்கு சான்ஸ் இல்லை, இங்கே தான் போட்டாகணும். ரிமைனிங் நம்மளுக்கு டி இருக்குது, ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, எஸ்ஸுக்கு வலதுபுறம். ஸோ எஸ்ஸோட வலதுபுறம்னா எந்த டைரெக்ஷன் ஃபைட்டர்ஸ் போடுவீங்க? இந்த டைரெக்ஷன். ஸோ அப்படி எண்ணும் போது எஸ்ஸுக்கும் டிக்கும் இடையில் எத்தனை பேர்னா 2 பேர் இருக்காங்க, கியூவும் ஆரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. லாஸ்ட் கொஸ்டின். ஸோ 20th கொஸ்டின், இதை சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, நோ ஆல்மண்ட் இஸ் டேட்டு, நோ டேட் இஸ் ரைசின், நோ டேட் இஸ் செரி. ஓகே, இது ரெண்டுத்தும் கனெக்ஷன் இல்லை, இது ரெண்டுத்தும் கனெக்ஷன் இல்லை, அண்ட் இது ரெண்டுத்தும் கனெக்ஷன் இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்மண்ட் வச்சுப்போம், இது வந்து டேட்டு, அண்ட் இது வந்து ரைசின், அண்ட் இது வந்து செரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு அதாவது தமிழ்லையும் நான் ட்ரீட் பண்ணிடுறேன் பாருங்கள். பாதாம் ஒரு பேரீச்சம்பழம் அல்ல, அதாவது பாதாம் வந்து பேரீச்சம்பழம் அல்ல போட்டாச்சு. தென் எந்த ஒரு பேரீச்சம்பழமும் திராட்சை இல்லை போட்டாச்சு. தென் எந்த ஒரு பேரீச்சம்பழமும் செரி அல்ல, ஸோ அதையும் போட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஷின் அதாவது கன்க்ளூஷன் பார்த்தலாம். நோ ஆல்மண்ட் இஸ் ரைசின். ரைசினுக்கும் ஆல்மண்ட்டுக்கும் எந்த ஒரு டைரக்ட் கனெக்ஷனுமே இல்லை. ஸோ இது வருமா வராதான்னு நம்மளுக்கு 100% தெரியவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இது வந்து தப்பு தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன், எந்த பாதாமும் ஒரு திராட்சை இல்லைன்றது நம்மளுக்கு எவிடன்ஸ் இல்லை, அதனால் இது தப்பு தான். தென் நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள் போய்ட்டு, சம் செரிஸ் ஆர் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ரைஸன் இங்கே இருக்குது, செரி இங்கே இருக்குது, இதுக்குமே டைரக்ட் ரிலேஷன் எதுவுமே இல்லை. அதெல்லாம் சம்முக்குலாம் இங்கே வேலையே கிடையாது, பிகாஸ் எதுவுமே நோன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எங்கே நீ சம் ரைஸின் ஆர் செரின்னு சொல்கிறதுக்கு சம் செரிஸ் ஆர் ரைஸ்ன்னு சொல்ல முடியும்? ரெண்டுமே தப்பு தான் 5 days. அப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ 20 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம் ஃபீட்டர்ஸ். எல்லாமே 2025 கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டியதில்லை. இதில் கேட்ட 20 கொஷின் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 90% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ரீசனிங் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் குயிக்காகவும் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், வீடியோஸ் சால்வ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.